பிறந்த குழந்தை ரொம்ப அழுகுதா, அதை காம் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் நம்ம பிடிச்சா அது அமைதியாக இருக்கும். அதாவது குழந்தையே நம்ம ஸ்கின் டு ஸ்கின், அதாவது கங்காரு கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி ஸ்கின் டு ஸ்கின் மதரோடு நம்ம அணைச்சி வச்சுக்கணும். அதாவது ஸ்கின்னோட டச் பண்ணுற மாதிரியே நம்ம வச்சுக்கிறது நல்லது. அப்போ அந்த வார்ம்த்தில் பேபியும் ஃபஸ்ட்டு க்ரை பண்ணாமல் இருக்கும். அதை தவிர பேபிக்கு போடுற ட்ரெஸ்ஸு, நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய புது ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அந்த ட்ரெஸ் சாஃப்டாக இருக்காது, அது நிறைய ரொம்ப பிரிக்கியாக இருக்கும். ஸோ அதாவது குத்துற மாதிரி இருந்ததுன்னா அதனாலையுமே குழந்தை அழுவும். கம்ஃபர்டபுளான கிளாத் போடணும். அதை தவிர பார்த்திங்கன்னா அதுக்கு நல்ல ஏரேஷன், அதாவது நல்ல காற்று, சப்போஸ் கூலிங்லேயே இருந்தது அப்படின்னா அப்போது காற்று கம்மியாக இருந்ததுனாலும் இல்லை ஏசி கம்மியாக இருந்தாலும் அது அழகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டெம்பரேச்சரை நார்மலாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதை தவிர பார்த்திங்கன்னா நல்ல தோலில் போட்டு, இன்கேஸ் அந்த ஸ்கின் டு ஸ்கின் போட முடியல வைக்க முடியல அப்படின்னா நம்ம தோலில் போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் தட்டி கொடுத்தோம்னா அதில் அது கொஞ்சம் காம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியும் ஆகலை அப்படின்னா நம்ம மடியில் போட்டு குப்புரை போட்டு பண்ணலாம். அப்போ நம்ம ஃபேஸை மட்டும் மூச்சு அடைக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி அதை மட்டும் தனியாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா குப்புரை போட்டு நம்ம தட்டி கொடுக்கலாம். அதை தவிர பார்த்திங்கனாக்கா அவங்க பேபி ஃபீட் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஏரை சேர்த்து முழுங்கிடுவாங்க. அதனால ஒரு சம்டைம்ஸ் ப்ளோட்டிங் சென்சேஷன் மாதிரி இருந்து அந்த ஏர் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பெயின் இருக்கும். அதை தவிர பேபி எதுக்கு எடுத்தாலும் க்ரை பண்ணி தான் உங்களுக்கு சொல்லும். ஸோ மோஷன் போயிருக்கா, யூரின் போயிருக்கா, இல்லை வெட்டாக இருக்கா, இல்லை அந்த ஏரியாவில் ஏதாவது புண்ணு இருக்கா, அல்ல ஏதாவது குத்திட்டு இருக்கா, அந்த மாதிரி நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கு எங்கே கம்ஃபர்டபுளான ஏரியாவாக ஃபீல் பண்ணுது. சம்டைம்ஸ் தூளியில் நல்லாயிருக்கும், சம்டைம்ஸ் அம்மாவோட ஸ்கின்னில் நல்லாயிருக்கும், சில பேரோட மடியில் அப்பாவோட மடியில் படுத்திருந்தா நல்லாயிருக்கும். ஸோ எங்கே அது கம்ஃபர்டபுளாக தூங்குதோ அந்த இடத்துல அதை திரும்ப தூங்க வச்சோம்னாலே நம்ம அழாமல் தூங்கிடும். ஸோ பேபி எது சொன்னாலும் அது அழுது தான் சொல்லும். ஸோ அதனால் அழுகிறதுக்காண்டி மனசு கஷ்டப்படக்கூடாது. அது என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்ததுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டரை போய் பார்த்து நம்ம கன்சல்ட் பண்ணி என்ன காரணமோ அதை சரி பண்ணிக்கலாம்.